நம்ம டெய்லி சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு தமிழில் எப்படி சொல்லுவாங்க? புரிந்து கொண்டீர்களா? முகவரி என்ன? முகவரி என்னங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்க? வாட்ஸ் தி அட்ரஸ்? வாட்ஸ் தி அட்ரஸ்? முகவரி என்ன? அவர் மிகவும் எரிச்சலூட்டுகிறார். அவர் மிகவும் எரிச்சலூட்டுகிறாருங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஸ் வெரி ஆனயிங். இஸ் வெரி ஆனயிங். அது தமிழில் அவர் மிகவும் எரிச்சலூட்டுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன் உயரம் என்ன? உன் உயரம் என்ன? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் யுவர் ஹைட்? வாட்ஸ் யுவர் ஹைட்? உன் உயரம் என்ன? இது மிகவும் முக்கியமானது. இது மிகவும் முக்கியமானதுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது மிகவும் முக்கியமானது. இதை சுத்தம் செய்ய முடியுமா? இதை சுத்தம் செய்ய முடியுமா? இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கேன் யூ க்ளீன் திஸ்? கேன் யூ க்ளீன் திஸ்? இதை சுத்தம் செய்ய முடியுமா? எப்படி செலுத்துகிறீர்கள்? எப்படி செலுத்துகிறீர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹவ் ஆர் யூ பேயிங்? ஹவ் ஆர் யூ பேயிங்? அதை தமிழில் எப்படி செலுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? we only accept cash. we only accept cash. நாங்கள் பணத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சாரி டு போதர் யூ. சாரி டு போதர் யூ. உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். ஆம், நான் கட்டணம் செலுத்தினேன். ஆம், நான் கட்டணம் செலுத்தினேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எஸ், ஐ பெய்ட் த ஃபீஸ். எஸ், ஐ பெய்ட் த ஃபீஸ். ஆம், நான் கட்டணம் செலுத்தினேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.